நெட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியினுடைய கர்மயோக கணக்குகளை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியின் கர்ம கணக்குகளை பிரம்மனால் கணிக்கப்பட்டு கணக்குகள் எழுதப்பட்டு அவர் ஏட்டில் எழுதப்படுகிறது. ஆக இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் எழுதப்பட்ட கர்மாவின் கணக்குகள் இந்த பிறவியில் வாங்கி வந்த கர்மாவின் பலன்களையும் பரிகாரங்களையும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்க தலையெழுத்து. ஆக இப்பிறவியின் முழு யோகங்களை பிரம்மனால் எழுதப்பட்டது. அதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன், ஒரு ஜோதிடராகிய நான் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடக்கவில்லை என்றால், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே பிரம்மாவின் கணக்குப்படி உங்கள் கர்மாவின் யோக பலன்களை, மறைந்த யோக பலன்கள், மறைந்த கர்மாவை கணக்கீடு செய்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமா பாதகமா என்ன செய்ய போகின்றது என்பதை, இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாத பலன்களாக பார்க்க போகின்றோம். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் பிரம்மன் எழுதிய கர்மா. அதை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ராசிக்குமே அந்த பஞ்சம கிரகங்களுடைய யோக சக்தி மார்ச் மாத பலன்களாக 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். கன்னி காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடம் கன்னி. ஆக புதன் ஆட்சி பெறுகின்ற ஒரு இடம். காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனாகப்பட்டவன், அவர் 6ஆம் இடத்துல அந்த சூரியன் புதன், அதாவது கன்னிக்கு 6ஆம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு? சூரியன் புதன் சனி சுக்கிரன், சூரியன் புதன் சனி சுக்கிரன் செவ்வாய் ராகு. இந்த 5 கிரகங்கள் இந்த மார்ச் மாத யோக பலன்களாக கன்னிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்றது. இந்த 6ஆம் இடம் என்பது தவறா நினைச்சிடாதீங்க, தப்பா நினைச்சிடாதீங்க. சத்ரு ரணம் ரோகம் என்பது பொதுவான ஒரு விதி. ஆனா 6ஆம் இடத்து அதிபதியே, அதாவது சனி பகவானுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்ப 6ஆம் இடத்திலே சனி வீட்டில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அடுத்து 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜ யோகம். அரசாங்கத்தில், அரசியல்ல, உயர்ந்த பதவியில எதிர்பாராத 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜ யோகம். இதான் கர்மா. அடுத்து 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி கன்னிக்கு 10ஆம் அதிபதி மிதுனத்தின் அதிபதி. அவர் போய் எங்க உட்கார்ந்துடுறாரு? அதே 6ஆம் இடத்துல. அப்படியே நீங்க 10ஆம் இடத்துல இருந்து என்னங்க
10ஆம் இடத்திலிருந்து என்னங்கன்னா 9ஆம் இடமா வரும். ஆக உயர்ந்த பதவி, உயர்ந்த செல்வம், உயர்ந்த சொத்துக்கள், பெயர், புகழ், அந்தஸ்து, வியாபாரம் செஞ்சாலும் சரி, பதவியில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய யோகம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து சுக்கிரன், சொல்லவே வேணாம், 2-9 அப்ப 2-9 6ஆம் இடத்தில் வலிமை பெறுகிறார். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த 2-9 பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம் 9ஆம் இடத்திலிருந்து திரும்ப நீங்க என்னங்கன்னா அந்த 9ஆம் இடத்திலிருந்து நல்லா கேளுங்க, 9ஆம் இடத்துல வந்தாலும் அது 10ஆம் இடமா வரும். 10ஆம் இடமா வரும். அப்ப 9ஆம் உயர்ந்த பதவி அந்த 9ஆம் இடத்திலிருந்து நீங்க எண்ணும் பொழுது 7, 8, 9, 10ஆம் இடமா வரும். அந்த கன்னிக்கு 6ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப பதவி, நல்ல பதவி யோகம், உத்தியோக யோகம் சிறப்பா இருக்கு. அதான் கர்மா. 10ஆம் இடமே கர்மஸ்தானம். அந்த பலன் வலிமைப்படுகிறது. அடுத்து உங்களுக்கு செவ்வாய். செவ்வாய் ஆகப்பட்ட 3-8 சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு யோகம். என்னைய கூட பிறந்தவங்களாம் ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். பிரம்மாண்டமான தொழில், பிரம்மாண்டமான பதவி, மிகப்பெரிய பதவி, ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, ஒரு வெற்றி, எதிரியை வெல்லக்கூடிய திறமை, எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை, எதிரியை வென்று பதவியை பிடிக்கக்கூடிய திறமை சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. அடுத்து சனி பகவான், அவரே ஐந்தாம் அதிபதியாகி 6ஆம் இடத்தில் இருப்பது. அப்ப சனி பகவான் தன் சொந்த வீட்டில் மூலத்திருவிழா ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சம் அவர் மாறுறாரு. எங்க மாறாரு? 6-3-2026 அன்று எங்க மாறுறாரு? 7ஆம் இடத்துக்கு போறார். இப்ப 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி ஸ்தானம். அப்ப கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனஸ்தாபம், பிரச்சனைகள், இருவரும் பிரியக்கூடிய ஒரு நிலை, உத்தியோக ரீதியா பிரியலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி யோகங்கள்லாம் சிறப்பாக இருக்கு. சரியா? யோகங்கள்லாம், தொழில் யோகங்கள், உத்தியோகங்கள்லாம் சிறப்பாக இருக்கு. இடமாற்றம் என்பது கண்டிப்பாக வரும். 6ஆம் அதிபதி 7ல் போய் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு உத்தியோக ரீதியான ஒரு பிரிவு ஏற்படும். சரிங்களா? ஆக இதுதான் அந்த 5 கிரகத்தினுடைய பலன்கள். மேலும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல குருவனுடைய பார்வை தொடர்ந்து இருக்கு. அதனால உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ முன்னேற்றத்துக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகள், பிரிவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்திருக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டியது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம், மனம் விட்டு பேசி விட்டு கொடுத்து போகணும். அதான் நல்லது. சரிங்களா? ஆக இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.